إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في قرآنه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفره إنه كان توابا. وقال النبي عليه الصلاة والسلام خير الدعاء دعاء يوم عرفة صدق رسول الله صلى الله عليه وسلم. விண்ணிலே விண்மீன்களையும் மண்ணிலே மனித கோடி ஜீவராசிகளையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏகவல்லவன் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே புகழ் அனைத்தும் உண்டாகட்டும். அவன் தனித்தவன், இணை துணை அற்றவன், அவனுக்கு நிகராக இந்த உலகத்திலே வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் வேறு யாரும் கிடையாது என்று சாட்சி கூறியவனாக, சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈரேற்றமும் எம் உயிரிலும் மேலான முஹம்மதே முஸ்தபா அஹ்மதே கரீம் தாஜுல் மதீனா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அவர்களது வாழ்க்கை வழிமுறைகளை எடுத்து நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஅ தாபிஈன்கள், சாலிஹூன்கள், நல்லடியார்கள் அனைவர் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. புனித ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்ற வந்திருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே வாழக்கூடிய சந்தர்ப்பத்திலே எந்த விடயங்களை எல்லாம் எங்களுடைய வாழ்க்கையிலே எடுத்து நடக்க வேண்டும் என்று எங்களுக்கு ஏவிருக்கின்றானோ அப்படியான விடயங்கள் அனைத்தையும் எங்களுடைய வாழ்க்கையிலே எடுத்து நடந்து கொள்ளும்படியும், மேலும் எவைகளை விட்டும் தவிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹு தஆலா தடை கட்டளை விதித்திருக்கின்றானோ அப்படியான விடயங்களை விட்டும் முற்றுமுழுதாக தவிர்ந்து கொள்ளும்படி முதலாவது அடியேனுக்கும் அப்பால் உங்கள் அனைவருக்கும் தக்குவாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா புனிதமிகு துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்தை அடைந்து கொள்ளக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை எங்களுக்கு தந்திருக்கின்றான். இது அல்லாஹு தஆலாவுடைய அருள். அவனுக்கு நாம் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக மாற வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ் சும்ம அல்ஹம்துலில்லாஹ். அந்த மாதத்தை அடைந்து அதிலே இருக்கக்கூடிய ஆரம்ப 10 நாட்களுடைய சிறப்புகளையும் செவிமடுத்து அல்லாஹ்வுக்கு நெருக்கமான அடியார்களாக மாறுவதற்கான இபாதத்துக்களிலே நாம் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலேதான் நாம் இருக்கக்கூடிய இன்றைய நாள் துல்ஹிஜ்ஜா மாதத்தின் 9வது நாள். அதுதான் அரஃபாவுடைய தினமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அரஃபா என்பது ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு
மார்க்கத்தை தீனை கற்றுக் கொடுத்த நாள் என்றும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது மனைவியார் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்தித்த நாள் என்பதையும் உலமாக்கள் வரலாற்று ஆசிரியர்கள் எங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றார்கள். இந்த 9வது நாள் இதுதான் அரஃபாவுடைய நாள். இந்த நாள் உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுக்கும் ஒரே நாளில் வர வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. ஒவ்வொரு நாடுகளிலும் பிறை பார்க்கப்பட்டு அன்றிலிருந்து 9வது நாள் அரஃபாவுடைய நாள் என்பதை உலமாக்கள் எங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றார்கள். இது நாட்டுக்கு நாடு வேறுபடலாம், வித்தியாசப்படலாம். அல்லாஹு தஆலா எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அருள் தான் இந்த அரஃபாவுடைய தினமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த அரஃபாவுடைய தினத்தை உலமாக்கள் எங்களுக்கு சொல்லக்கூடிய நேரத்திலே இதற்கு 9 சிறப்புகளை எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். இந்த நாளில் தான் எங்களுடைய புனித தீனுல் இஸ்லாம், இஸ்லாமிய மார்க்கம் பரிபூரணப்படுத்தப்பட்ட மார்க்கம். அது பரிபூரணப்படுத்தப்பட்டது இந்த அரஃபாவுடைய தினமாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஒரு தடவை அமீருல் முஃமினீன் உமர் இப்னுல் ஹத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே ஒரு யஹூதி வந்து கேட்கின்றார், சூரா மாஇதாவிலே வரக்கூடிய 3வது வசனம் அது எப்போது இறக்கப்பட்டது என்று தெரியுமா என்று ஹலீஃபாவிடத்திலே கேட்கின்றார்கள். உமர் இப்னுல் ஹத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கேட்கின்றார்கள், நீங்கள் எதற்காக இதை கேட்கின்றீர்கள் என்று. அவர் சொன்னார், இன்னக்கும் தக்ரஊன ஆயத்தன் லவ் நுஸிலத் ஃபீனா லத்தஹஸ்னா ஸாலிகல் யௌம ஈதா. அந்த நாள், அந்த அல் குர்ஆனுடைய வசனம் இறக்கப்பட்ட நாள் எங்களுக்கு அது இறக்கப்பட்டிருக்குமாக இருந்தால் நாம் அந்த நாளை பெருநாளுடைய தினமாக எடுத்துக்கொள்வோம் என்று அந்த யஹூதி அவர்கள் பதிலளிக்கின்றார்கள். இந்த நேரத்திலே உமர் இப்னுல் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள், இன்னி லஅலமு ஹீன உன்ஸிலத் வ ஐன உன்ஸிலத். நான் அறிகின்றேன் இந்த சூரா மாஇதாவிலே வரக்கூடிய 3வது வசனம் அது எப்போது இறக்கப்பட்டது, அது எங்கு இறக்கப்பட்டது என்பதை நாம் அறிந்து வைத்திருக்கின்றோம். அதுதான் அரஃபாவுடைய தினத்திலே இறக்கப்பட்ட வசனம். அன்றைய தினம் வெள்ளிக்கிழமையுடைய தினமாக இருந்தது. அந்த நாளை நாங்கள் பெருநாளுடைய தினமாக எடுத்திருக்கின்றோம் என்பதை உமர் இப்னுல் ஹத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த யஹூதிக்கு பதிலளிக்கின்றார்கள். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியவர்களே, அல்லாஹு தஆலா அந்த வசனம்தான் அல் யௌம அக்மல்து லகும் தீனகும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லகுமுல் இஸ்லாம தீனா. சூரா மாஇதாவுடைய 3வது வசனம் எங்களுடைய மார்க்கம் பரிபூரணப்படுத்தப்பட்டு விட்டது என்ற அறிவிப்பை அறிவித்த வசனம்தான் அந்த வசனம். அல்லாஹு தஆலா சொல்கின்றான், அல் யௌம அக்மல்து லகும் தீனகும், இன்றைய நாள் உங்களுடைய மார்க்கத்தை நாம் பரிபூரணப்படுத்தி விட்டோம். வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி, என்னுடைய அருட்கொடைகளை உங்களுக்கு நான் பரிபூரணப்படுத்தி விட்டேன். வ ரதீது லகுமுல் இஸ்லாம தீனா, உங்களுக்கு பொருந்திக் கொள்ளப்பட்ட மார்க்கமாக அந்த தீனுல் இஸ்லாம் மார்க்கத்தை நான் பொருந்திக் கொண்டு விட்டேன் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, முதலாவது சிறப்பு, இந்த நாளில் தான் எங்களுடைய மார்க்கம் பரிபூரணப்படுத்தப்பட்டிருக்கின்றது. எங்களுடைய இந்த மார்க்கத்திலே எந்த விதமான சொல்லப்படாத எந்த விடயங்களும் கிடையாது. நவீன காலத்துக்கு தேவையான எல்லா விடயங்களையும் எங்களுடைய மார்க்கம் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கின்றது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, இரண்டாவது சிறப்பை அல் குர்ஆன் எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றது. வஸ்ஸமாஇ ذاتில் புரூஜ் வல் யௌமில் மவ்ஊத் வஷாஹிதி வமஷ்ஹூத்.
இந்த அரஃபாவுடைய நாள் பற்றி அல் குர்ஆன் சொல்கின்றது. அல்லாஹு தஆலா சில விடயங்களின் மீது அல் குர்ஆனிலே சத்தியம் செய்கின்றான். அது எப்படியான விடயம் என்றால், அவனிடத்திலே மிகவும் பெருமதியான விடயங்களில் தான் அவன் சத்தியம் செய்கின்றான். சூரியனின் மீது சத்தியமாக, சந்திரனின் மீது சத்தியமாக, காலத்தின் மீது சத்தியமாக என்று அல் குர்ஆனிலே பல இடங்களிலே அல்லாஹு தஆலா சத்தியம் செய்து சொல்கின்றான். அதே போன்றுதான் இந்த வசனத்திலே வஷாஹிதி வமஷ்ஹூத் உலமாக்கள் தெளிவுபடுத்துகின்றார்கள். அல் மஷ்ஹூத் என்பது அது யௌமு அரஃபா, அரஃபாவுடைய நாள், அதிலேதான் அல்லாஹு தஆலா சத்தியம் செய்து சொல்கின்றான் என்பதை உலமாக்கள் தெளிவுபடுத்துகின்றார்கள். வஷாஹித், ஷாஹித் என்று சொன்னால் யௌமு ஜும்ஆ, ஜும்ஆவுடைய நாள். மஷ்ஹூத் என்று சொன்னால் அது அரஃபாவுடைய தினம் என்பதையும் அல் குர்ஆன் எங்களுக்கு மிக தெளிவாக சொல்கின்றது. அதே போன்றுதான் மூன்றாவது ஒரு சிறப்பு அல் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்கின்றான், வல் ஃபஜ்ர் வலயாலின் அஷ்ர் வஷ்ஷஃப்இ வல் வத்ர். அதுவும் அல்லாஹு தஆலா சத்தியம் செய்கின்றான். அல் வத்ர் என்பது அது யௌமு அரஃபா, அரஃபாவுடைய தினம் என்பதை அல் குர்ஆன் அல்லாஹு தஆலா சத்தியம் செய்து சொல்கின்றான். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, இந்த நாளை அல்லாஹு தஆலா எங்களுக்கு அடைவதற்கு ஒரு பாக்கியத்தை தந்திருக்கின்றான் என்றால் அதை நாம் எங்களுக்கு நன்மைகளை கொள்ளையடிக்கக்கூடிய நாளாக இந்த நாளை நாம் எங்களுக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். நான்காவது ஒரு சிறப்பை உலமாக்கள் தெளிவுபடுத்துகின்றார்கள். மாமின் யௌமின் அஃவல இந்தல்லாஹ் மின் யௌமி அரஃபா யன்ஸிலுல்லாஹு தபாரக வ தஆலா இலா ஸமாஇத் துன்யா ஃபயுபாஹி பிஹி பிஅஹ்லில் அர்தி அஹ்லஸ் ஸமா அதௌனி ஷுஅஸன் குப்ரா. அல்லாஹு தஆலா இந்த நாளிலே துல்ஹிஜ்ஜாவுடைய இந்த மாதத்தின் மிக முக்கியமான ஒரு நாளாக இந்த அரஃபாவுடைய நாளை அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கின்றான். அதிலே யன்ஸிலுல்லாஹு தபாரக வ தஆலா இலா ஸமாஇத் துன்யா, இந்த அரஃபாவுடைய தினத்திலே அல்லாஹு தஆலா அவனுடைய ரஹ்மத்துக்களை அடிவானத்துக்கு அவன் இறக்குகின்றான். அது மாத்திரம் அல்ல, அவனிடத்திலே இருக்கக்கூடிய மலக்குமார்களிடத்திலே மனிதர்களை பார்த்து பெருமை பாராட்டி பேசிக் கொண்டிருப்பான். என்னுடைய அடியார்கள் உன்துரு இலா இபாதி, என்னுடைய அடியார்களை நீங்கள் பாருங்கள், அவர்கள் அதௌனி ஜாஊனி, என்னிடத்திலே அவர்கள் வந்திருக்கின்றார்கள், ஷுஅஸன் குப்ரா, புழுதி படிந்தவர்களாக, மிகவும் டயர்டோடு அவர்கள் வந்திருக்கின்றார்கள். மாதா அராது ஹாஉலா, இவர்கள் எதை நாடுகின்றார்கள் என்று மலக்குமார்களிடத்திலே அல்லாஹு தஆலா பெருமை பாராட்டி பேசுகின்றான். யாரை? இந்த அரஃபாவுடைய தினத்திலே இருக்கக்கூடிய அந்த ஹாஜிகளை, அந்த மனிதர்களை அல்லாஹு தஆலா பெருமை பாராட்டி மலக்குமார்களிடத்திலே பேசுகின்றான். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, இந்த நாள் துல்ஹிஜ்ஜாவுடைய 9வது நாள் என்பது முழு உலகிலும் இருக்கக்கூடிய மனிதர்கள் அல்லாஹு தஆலாவிடத்திலே கையேந்தி கண்ணீர் வடித்து துஆ செய்யக்கூடிய ஒரு நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது. இதனை அன்பு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு தெளிவாக சொன்னார்கள். அது துல்ஹிஜ்ஜாவுடைய 9வது நாள் என்பது. ஆனால் ரமலானை அடைந்தோம், கடைசி 10 அடைந்தோம். அதிலே இருக்கக்கூடிய மிக முக்கியமான நாள் தான் லைலத்துல் கத்ருடைய அந்த இரவு. கத்ருடைய அந்த இரவு அது எங்களுக்கு சொல்லப்படவில்லை எப்போது வரும் என்று, அது மறைக்கப்பட்டிருக்கின்றது. அதனை நாம் தேடி பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் அதே போன்ற ஒரு சிறப்பான நாள் தான் இந்த அரஃபாவுடைய நாள். அதனை எங்களுக்கு சொல்லி தந்து விட்டார்கள். அதுதான் துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம் 9வது நாள் என்பதை, இது முக்கியமான ஒரு தினமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அல் குர்ஆன் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை எங்களுக்கு முக்கியமான தினம் என்று சொல்லி இருக்கின்றார்களோ அந்த முக்கியமான தினங்களில் ஒன்றுதான் இது. அதை நாம் முக்கியத்துவப்படுத்த வேண்டும். இபாதத்துக்களை கொண்டு அதனை நாம் அலங்கரிக்க வேண்டும். எந்த அளவுக்கு என்று சொன்னால், இமாம் சுஃபியானு ஸௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கிட்டத்தட்ட 70க்கும் மேற்பட்ட அரஃபாக்களை அவர்கள் அடைந்தார்கள். இமாமுனா புகாரி ரஹிமஹுல்லா அவர்களுடைய உஸ்தாத் இமாம் சுஃபியானு ஸௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் என்ன செய்கின்றார்கள்? அந்த அரஃபாவுடைய தினத்திலே
முட்டுக்காலில் இருந்து அல்லாஹு தஆலாவிடத்திலே அவர்கள் துஆ செய்கின்றார்கள். கண்ணீர் வடித்து அழுது அழுது அல்லாஹு தஆலாவிடத்திலே துஆ செய்கின்றார்கள். எதற்காக தெரியுமா? அவர்களிடத்திலே கேட்கப்பட்டது, ஏன் இவ்வாறு நீங்கள் அழுது அழுது அல்லாஹு தஆலாவிடத்திலே விடாப்பிடியாக இவ்வாறு துஆ கேட்கின்றீர்களே என்று கேட்கப்பட்ட நேரத்திலே அவர்கள் சொல்கின்றார்கள், மன் அஸ்வஉ ஹாதல் யௌம் அல்லதி யظن அன் அல்லாஹ லா யக்ஃபிரு லஹு. இந்த நாளிலே மிகவும் மோசமான ஒரு மனிதன் இருப்பான் என்றால் அவர் யார் தெரியுமா? எனக்கு அல்லாஹு தஆலா மன்னிப்பு தர மாட்டான் என்று நினைக்கக்கூடிய மனிதன் தான் மிகவும் மோசமான மனிதன். அதனால்தான் நான் அல்லாஹு தஆலாவிடத்திலே என்னுடைய மன்னிப்புக்காக அல்லாஹ்விடத்திலே நான் துஆ கேட்டுக் கொண்டிருக்கின்றேன் என்று இமாம் சுஃபியானு ஸௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பதில் சொல்கின்றார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, இந்த அரஃபாவுடைய தினம் இருக்கின்றதே, இந்த தினத்துக்கு அடுத்த ஒரு சிறப்பை சொல்கின்றார்கள். இந்த தினம்தான் துஆக்கள் அல்லாஹு தஆலாவிடத்திலே அங்கீகரிக்கப்படக்கூடிய சிறப்பான துஆக்கள் என்பதை அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். خير الدعاء دعاء يوم عرفة. துஆக்களிலே மிகவும் சிறந்தது அது அரஃபாவுடைய நாளிலே கேட்கப்படக்கூடிய துஆ என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், وَخَيْرُ مَا قُلْتُ أَنَا وَالنَّبِيُّونَ مِنْ قَبْلِي. நானும் எனக்கு முன்னால் வந்த நபிமார்களும் இந்த நாளிலே அதிகமாக சொன்னது, சிறப்பாக சொன்னது எது தெரியுமா? லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தா லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். நானும் எனக்கு முன்னால் வந்த நபிமார்களும் இந்த நாளிலே சொன்ன மிக முக்கியமான துஆ, மிக முக்கியமான திக்ர், அது நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களாக இருக்கலாம், நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாமாக இருக்கலாம், நபி மூசா அலைஹிஸ்ஸலாம், இது போன்ற அனைத்து நபிமார்களும் சொன்ன சிறப்பான துஆ தான், திக்ர் தான் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தா. வணக்கத்துக்குரிய நாயன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் கிடையாது, வேறு யாரும் கிடையாது. லா ஷரீக லஹ், அவனுக்கு இணையாக வேறு யாரும் கிடையாது. லஹுல் முல்க், முழு ஆட்சியும் அதிகாரமும் அது அவனுக்கு சொந்தமானது. வலஹுல் ஹம்த், புகழ் அனைத்தும் அவனுக்குரியது. இன்னக அலா குல்லி ஷைஇன் கதீர், அல்லாஹ்வே நீ அனைத்துக்கும் சக்தி பெற்றவன் என்ற இந்த துஆ இருக்கின்றதே, மிகவும் சிறப்பான துஆ. இன்றைய நாளிலே நாம் கேட்க வேண்டிய மிக முக்கியமான துஆ. அன்பு நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரம் அல்ல, அவர்களுக்கு முன்வந்த நபிமார்களும் கேட்ட துஆ தான் இந்த துஆ. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியார்களே, இன்று நாம் இருக்கக்கூடிய நாள் வெள்ளிக்கிழமையுடைய நாள். குறிப்பாக அல்லாஹ் எங்களுக்கு பாக்கியத்தை தந்திருக்கின்றான். அதுவும் இந்த அரஃபாவுடைய தினத்தை வெள்ளிக்கிழமையுடைய தினத்திலே அடையக்கூடிய பாக்கியத்தை தந்திருக்கின்றான் என்றால் இது லேசான ஒரு பாக்கியம் கிடையாது. அதுவும் வெள்ளிக்கிழமை தினத்திலே ஒரு நேரம் இருக்கின்றது, அந்த நேரத்திலே ஒரு அடியான் துஆ கேட்பானாக இருந்தால் அந்த துஆவை அல்லாஹு தஆலா தட்டுவது கிடையாது, ஏற்றுக்கொள்கின்றான். இந்த இரண்டு சிறப்புகளும் இன்றைய நாளிலே ஒன்று சேர்ந்திருக்கின்றது. அதுதான் எங்களுடைய ஜும்ஆவுடைய தினத்திலே அஸ்ரில் இருந்து மக்ரிப் வரைக்கும் நாம் கேட்கக்கூடிய அந்த துஆக்கள் அது அல்லாஹு தஆலாவிடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது என்ற அந்த ஹதீஸ் இமாமுனா அபூ தாவூத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பதிவு செய்கின்றார்கள். இந்த நாளை நாம் வெறும் வேறு நாட்களை போன்று ஆக்கிவிடக் கூடாது. எங்களுடைய வேலைகளுக்கு விடுமுறை நாம் கொடுக்க வேண்டிய நாள் இந்த நாள், எம்முடைய தொழிலுக்கு விடுமுறை கொடுக்க வேண்டிய நாள் இந்த நாள், அல்லாஹு தஆலாவிடத்திலே அழுது அழுது துஆக்களை கேட்க வேண்டிய நாள் இந்த நாள். இன்றைய நாளிலேதான் அல்லாஹு தஆலா எத்தனையோ லட்சக்கணக்கான அடிமைகளை நரகத்திலிருந்து விடுதலை செய்கின்றான். நானும் அந்த கூட்டத்திலே இருக்க வேண்டும் அல்லவா? இதற்காக நாம் துஆ கேட்க கூடாதா? அல்லாஹ்விடத்திலே கையேந்த கூடாதா? அல் குர்ஆன் எங்களுக்கு துஆக்களை சொல்லி தருகின்றது. இம்மையிலும் மறுமையிலும் எங்களுக்கு சிறப்பானதை தந்துவிடு. ஹஸனா ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனத்தவ் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தவ் வ கினா அஸாபன்னார். அல் குர்ஆன் எங்களுக்கு சொல்லி தருகின்றது மிக சிறப்பான துஆ. இன்றைய நாளிலே நாம் அதனை கேட்க வேண்டும். இன்றைய நாளை வெறுமனே எங்களுடைய பெருநாளுக்காக ஆடைகளை பர்ச்சேஸ் பண்ணுவதிலே இந்த நாளை கழித்து விடக்கூடாது.
இந்த நாளை வெறுமனே எங்களுடைய குடும்பத்தோடு அல்லது எங்களுடைய நண்பர்களோடு கதைத்து வீணடிக்கக்கூடிய நாளாக இந்த நாளை நாம் ஆக்கிவிடக்கூடாது. மஸ்ஜிதிலே நாம் இருந்து, பெண்கள் வீட்டிலே முசல்லாக்களில் இருந்து, அல்லாஹ்விடத்திலே கையேந்தி திக்ருகளை திலாவத்துக்களை செய்து அல்லாஹு தஆலாவிடத்திலே நல்லடியார்களாக மாறுவதற்குத்தான் இந்த தினத்தை நாம் பயன்படுத்த வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, அமீருல் முஃமினீன் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த அரஃபாவுடைய தினத்திலே அழுது துஆ செய்கின்றார்கள். அவர்களிடத்திலே கேட்கப்பட்டது, எதற்காக அழுகின்றீர்கள் என்று. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸை சொல்லி காட்டினார்கள். மாமின் யௌமின் அக்ஸரு மின் அய்யுஅதிகல்லாஹ் அப்தம் மினன் நார் மின் யௌமி அரஃபா. அரஃபாவுடைய தினத்திலேதான் அல்லாஹு தஆலா என்ன செய்கின்றான், அவனுடைய நரகத்தில் இருந்து அதிகமான அடிமைகளை அல்லாஹு தஆலா விடுதலை செய்கின்றான். உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கின்றார்கள், நான் அந்த அடிமைகளுடைய கூட்டத்திலே நானும் இருக்க வேண்டும் அல்லவா, இதற்காகத்தான் நான் துஆ செய்கின்றேன் என்று உமர் இப்னுல் ஹத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, மிக முக்கியமான ஒரு சுன்னா, நாம் அதனை ஏற்று இன்றைய நாளிலே நோன்பு நோற்றவர்களாக இருக்கின்றோம். இந்த நோன்பு இருக்கின்றதே, அரஃபாவுடைய இந்த நாளிலே நோக்கக்கூடிய நோன்பு, இது அல்லாஹு தஆலாவிடத்திலே மிகவும் சிறப்புக்குரியது. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், சியாமு யௌமி அரஃபா அஹ்தஸிபு இன்தல்லாஹ் அய்யுகஃபிர ஸனா அல் மாதியா வல் பாக்கியா. இந்த அரஃபாவுடைய நோன்புக்கு நான் அல்லாஹு தஆலாவிடத்திலே கூலியை எதிர்பார்க்கின்றேன். எப்படியான கூலி தெரியுமா? அந்த நோன்பு வெறுமனே 13 மணித்தியாலம் அல்லது 15 மணித்தியாலம் நோன்பு. ஆனால் அல்லாஹு தஆலா 2 வருடங்களுக்குரிய பாவங்களுக்கு குற்றப்பரிகாரமாக இந்த நோன்பை அல்லாஹ் ஆக்கி விடுகின்றான். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, இந்த நோன்பை நாம் தவறவிடக் கூடாது. நோற்றிருக்கின்றோம். இதற்கு முன்னால் ஒன்றிலிருந்து இன்று வரைக்கும் 9வது நாளும் நோன்பு நோற்றவர்கள் எங்களில் இருக்கின்றார்கள். அவர்களுடைய நோன்பையும் அல்லாஹு தஆலா பரிபூரணப்படுத்துவானாக, அதற்கான பரிபூரணமான கூலியை வழங்குவானாக. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, இந்த நாட்களிலே இன்னும் ஒரு முக்கியமான விடயத்தை அன்பு நபி அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அதுதான் இந்த நாளிலே فَأَكْثِرُوا فِيهِنَّ التَّهْلِيلَ وَالتَّكْبِيرَ وَالتَّحْمِيدَ. இந்த நாள் சிறப்பான நாட்கள். இந்த நாளிலே நீங்கள் அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்த், தக்பீரையும் தஹ்மீதையும் தஹ்லீலையும் அதிகமாக சொல்லக்கூடிய நாள் தான் இந்த நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது. எங்களுக்கு கிடைக்கக்கூடிய நேரம் ஃபர்லான தொழுகைகளுக்கு பின்னாலும் ஏனைய நேரங்களிலும் இந்த தக்பீரையும் தஹ்மீதையும் தஹ்லீலையும் சொல்லக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, இந்த யௌமு அரஃபா என்பது அது எங்களுடைய பெருநாளை போன்றது. யௌமு அரஃபா வ யௌமு நஹர் வ அய்யாமு தஷ்ரீக் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அய்யாமு அக்லின் ஈதுனா அஹ்லுல் இஸ்லாம், அய்யாமு அக்லின் வ ஷுர்பின் வ திக்ரில்லாஹி தஆலா. பெருநாளுடைய தினம் அரஃபாவுடைய தினம், அய்யாமு தஷ்ரீக் வரக்கூடிய பெருநாளைக்கு அடுத்து வரக்கூடிய 3 நாட்களும் இது இஸ்லாமியர்களுடைய பெருநாளுடைய தினம். இந்த நாட்களிலே கவலைப்பட்டு நாம் சஞ்சலப்படுவது கிடையாது. அய்யாமு அக்லின் வ ஷுர்பின், நாமும் சந்தோஷமாக உண்டு தண்ணீர்களை குடித்து சந்தோஷமாக நாட்களை கழிக்கக்கூடிய நாள் என்பதை அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அன்புக்குரியவர்களே, நாம் நாளைய தினம் எங்களுடைய ஹஜ்ஜு பெருநாளை நாம் கொண்டாட இருக்கின்றோம். அந்த ஹஜ்ஜு பெருநாளுடைய தினத்திலே மிக முக்கியமாக எங்களுக்கு தெரியும், நாம் அல்லாஹு தஆலாவிடத்திலே அவனுடைய நல்லடியார்களுடைய கூட்டத்திலே நாம் சேர வேண்டும் என்றால் முக்கியமான சுன்னாக்களை இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றது. அன்றைய நாளில் அதிகமாக நாம் தக்பீர் சொல்ல வேண்டும், அதிகமாக நாம் தக்பீர் சொல்ல வேண்டும், குளித்து சுத்தமாக்கிக் கொள்ள வேண்டும். அதே போன்றுதான் அந்த நாளில் பெருநாளுடைய அந்த தொழுகையை நிறைவேற்றுவதற்கு நாம் தயாராக வேண்டும். அதற்காக மஸ்ஜிதுக்கு நாம் ஒரு பாதையில் சென்றால் அந்த தொழுகையை நிறைவேற்றிவிட்டு இன்னொரு பாதையில் வருவதும் சுன்னத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதிலும் குறிப்பாக எங்களுடைய சகோதரர்கள், உற்றார் உறவினர்கள்
பெற்றோர்கள் இவர்களோடு நாம் சிலத்துர் ரஹீம் என்று சொல்லப்படக்கூடிய அவர்களோடு நாம் சேர்ந்து நடக்க வேண்டும். ஒருவருக்கொருவர் சந்தோஷமான வார்த்தைகளை சொல்லிக் கொள்ள வேண்டும். நாம் நிறைவேற்றக்கூடிய இபாதத்துக்கள் அவற்றை அல்லாஹு தஆலா நிறைவேற்ற வேண்டும், கபூல் செய்ய வேண்டும் என்று ஒருவருக்கொருவர் தக்கப்பல் அல்லாஹு மின்னா வ மின்கும் சாலிஹல் அமால் என்ற அந்த துஆக்களையும் ஒருவருக்கொருவர் நாம் ஞாபகப்படுத்தி துஆ செய்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, மிக முக்கியமாக அன்றைய தினத்திலே, பெருநாளுடைய தினத்திலே நிறைவேற்றப்படக்கூடிய இபாதத்துக்களில் மிக முக்கியமான ஒன்றுதான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள். அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், மா அமில ஆதமியுன் மின் அமலின் யௌமன் நஹரி அஹப்ப இலல்லாஹ் மின் இஹ்ராகித் தம் வ இன்னஹு லதஅதி யௌமல் கியாமah பிகுரூனிஹா وأشعارها وأضلافها وإن الدم لا يقع من الله بمكان قبل أن يقع من الأرض فطيب بها نفسا. பெருநாளுடைய தினத்திலே அல்லாஹ்வுக்கு விருப்பமான அமல் நிறைவேற்றக்கூடிய அமல்களில் அதுதான் உதஹியாவை நிறைவேற்றுவது. நாம் நியத் வைத்திருக்கின்றோம், அதற்காக தயாராக இருக்கின்றோம். யாரெல்லாம் தயாராக இல்லையோ இப்போதும் அவர்களுக்கு நியத்து வைத்து பெருநாளுடைய தினம் அதற்கு அடுத்து வரக்கூடிய அந்த தினங்களிலே அதனை எங்களால் நிறைவேற்ற முடியும். சொன்னார்கள் அன்பு நபி அவர்கள், இந்த உதஹியா நாளைய கியாமத்துடைய நாளையிலே வ இன்னஹா லதஅதி யௌமல் கியாமா பிகுரூனிஹா அதனுடைய கொம்புகளோடு, வ அஷ்ஆரிஹா அதனுடைய முடிகளோடு, வ அத்லாஃபிஹா அதனுடைய குளம்புகளோடு நாளைய கியாமத்துடைய நாளையிலே அது வரும் என்று அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அத்தோடு சொன்னார்கள், ஃபதீபு பிஹா நஃப்ஸா, எனவே நீங்கள் சந்தோஷமாக அன்றைய நாளை கழியுங்கள் என்பதை அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லி காட்டினார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, அந்த இபாதத்தை நிறைவேற்றக்கூடிய நேரத்திலே ஆலிம்கள் உலமாக்களிடத்திலே நாம் தெளிவுகளை பெற்றுக் கொள்ள வேண்டும். அன்று அந்த இபாதத்தை பொறுத்தவரையிலே எப்படியான பிராணிகளை எங்களுக்கு கொடுக்க முடியும்? நோயுற்றவைகள், மிகவும் மெலிந்தவைகள், குருடான பிராணிகள், நொண்டியான பிராணிகள், இவற்றை விட்டும் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு தடுத்திருக்கின்றார்கள். கொழுத்த மிகவும் பெரிய மிருகங்களை, அந்த பிராணிகளை கொடுப்பதை, உதஹியாவாக நிறைவேற்றுவதை எங்களுக்கு அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு வழிகாட்டி இருக்கின்றார்கள். அதிலும் குறிப்பாக எங்களிலே யாருக்கெல்லாம் வசதி இருக்கின்றதோ அப்படியானவர்கள் இந்த உதஹியாவை நிறைவேற்றுவது சுன்னா முஅக்கதா என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். ஒரு ஹதீஸிலே சொன்னார்கள் எச்சரிக்கையாக, மன் லஹு சஅத்துன், யாருக்கு வசதி வாய்ப்பு இருக்கின்றதோ, ஃபலம் யுதஹி வசதி வாய்ப்பு இருந்தும் அவர் அந்த உதஹியாவை நிறைவேற்றவில்லை என்றால் ஃபலா யக்ரபன்ன முஸல்லானா, அவர் எங்களுடைய முஸல்லாவுக்கு, நாம் தொழக்கூடிய இடத்துக்கு அவர்கள் நெருங்க வேண்டாம் என்பதை அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். எனவே சொத்துக்களை நாம் சம்பாதித்து வைத்திருக்கின்றோம், அன்றாடம் உழைக்கின்றோம், அதில் ஒரு பகுதியில் இருந்து குடும்பத்துக்கு நாம் செலவு செய்து ஏனைய பகுதிகளில் இருந்து இந்த உதஹியாவை நிறைவேற்றுவதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். நாம் பெருநாள் தொழுகையை நிறைவேற்றிவிட்டால் அடுத்த எங்களுடைய அமல் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர், அல்லாஹ்வுக்காக நீங்கள் தொழுது அவனுக்காக அறுக்கக்கூடிய அந்த உதஹியாவை நிறைவேற்றுங்கள் என்று அல் குர்ஆன் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்கின்றது. இதுதான் எங்களுடைய அமல். அன்றைய தினத்திலே அந்த உதஹியாவை நிறைவேற்றி யாரெல்லாம் தேவையுடையவர்களாக, ஏழை எளியவர்களாக, கஷ்டத்தோடு யாரெல்லாம் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு நாம் அந்த உதஹியாவுடைய அந்த மாமிசங்களை பகிர்ந்து கொடுக்க வேண்டும். நாம் கொடுக்கக்கூடிய அந்த குர்பானி பிராணிகளில் இருந்து நாம் சாப்பிடுவதோடு கேட்பவர்கள், கேட்காதவர்கள், தேவையுடையவர்கள், இவர்களுக்கு நாம் அதனை நிறைவேற்ற வேண்டும் என்பதை இஸ்லாம் எங்களுக்கு தெளிவாக சொல்லி காட்டுகின்றது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, அன்றைய தினத்திலே எங்களுடைய பெற்றோர்கள் உயிருடன் இருக்கக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள். அவர்களை நாம் சந்தோஷப்படுத்த வேண்டும், சந்திக்க வேண்டும், அவர்களோடு சிரிக்க வேண்டும், அவர்களோடு கதைக்க வேண்டும். இன்று எத்தனையோ பேர் தன்னுடைய பெற்றோர்களை சிறு சிறு பிரச்சனைகளுக்காக தூரமாக்கி வைத்திருக்கின்றார்கள். அவர்களை சந்தித்து எத்தனையோ வருடங்கள், அவர்களை சந்தித்து எத்தனையோ காலங்கள். ஆனால் அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே எங்களுக்கு சுவர்க்கத்துக்கு ஒரு ஷார்ட் வே வைத்திருப்பான் என்றால் அது பெற்றோர்களுக்கு நாம் செய்யக்கூடிய பணிவிடைதான். அன்பு நபி அவர்கள் அந்த உவைசுல் கர்னி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள்
அவர்கள் உயிரோடு இருக்கக்கூடிய நேரத்திலே நபி அவர்களை சந்திக்க வரவில்லை. எதற்காக? தன்னுடைய தாயை பார்ப்பதற்காக, தன்னுடைய தாயுடைய பணிவிடையிலே அவர்கள் இருந்ததற்காக. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, தாயை பார்ப்பவர்கள், பெற்றோர்களை பணிவிடை செய்யக்கூடியவர்கள், அவர்கள் போகக்கூடிய இடம் சுவர்க்கத்தை தவிர வேறு எந்த ஒன்றும் கிடையாது. எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த வரக்கூடிய இந்த நாம் இருக்கக்கூடிய அரஃபாவுடைய தினமாக இருக்கலாம், நாளைய தினம் அந்த ஹஜ்ஜு பெருநாளுடைய தினமாக இருக்கலாம். அல்லாஹுவுக்கு விருப்பமான முக்கியமான இபாதத்துக்களை செய்து நல்லடியார்களுடைய கூட்டத்திலே ஆகுவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்திடுவாயாக, பெற்றோர்களுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்திடுவாயாக. முக்கியமான ஒரு தினத்திலே உன்னிடத்திலே கேட்கின்றோம் நாயனே, எங்களுடைய நோன்புகளை அங்கீகரித்திடுவாயாக, நாம் செய்த தொழுகைகளை அங்கீகரித்திடுவாயாக, நாம் செய்த திக்ருகளை நீ ஏற்றுக்கொள்வாயாக. நாளைய தினம் அந்த ஈதுல் அத்ஹா என்று சொல்லப்படக்கூடிய தினத்தை சிறப்பான முறையிலே கொண்டாடுவதற்கு எங்களுடைய ஹயாத்தை நீடித்து வைத்திடுவாயாக. அன்றைய தினத்திலே நாம் கொடுக்கக்கூடிய அந்த உதஹியாக்களை நீ ஏற்றுக்கொள்வாயாக. பரிபூரணமான கூலியை எங்களுக்கு தந்தருள்வாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.